அக்டோபர் 25 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அனைவருக்கும் ஒரே கதவு. இன்றைய வேத வாசிப்பு ரோமர் 10 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 13 வரை. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். குறிப்பு வசனம்: ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. எனது குழந்தை பருவத்தில் இருந்த உணவகத்தின் நெறிமுறைகள் 1950களின் பிற்பகுதியிலும் 1960களின் முற்பகுதியிலும் சமூக மற்றும் இன இயக்கவியலுக்கு இசைவாக இருந்தன. சமையலறை உதவியாளர் மேரி, சமையல்காரர் மற்றும் என்னை போன்று பாத்திரங்களை கழுவுகிறவர்கள் எல்லாம் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் உணவு பரிமாறும் இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வெள்ளையர்கள். கருப்பின வாடிக்கையாளர்கள் உணவை ஆர்டர் செய்யலாம், ஆனால் அவர்கள் அதை பின்வாசலில் வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய கொள்கைகள் அந்த சகாப்தத்தில் கருப்பர்களின் சமத்துவமற்ற நடத்துதலை வெளிப்படுத்தியது. அந்த காலத்தை கடந்து நாம் வெகு தூரம் வந்துவிட்டாலும் தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்ட மக்களாக நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்ளுகிறோம் என்பதில் இன்னும் வளர்ச்சிக்கு இடம் உள்ளது. ரோமர் 10:8 முதல் 13 வரையிலான வேத பகுதிகள் தேவனுடைய குடும்பத்திற்கு அனைவருக்கும் வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளதை காண்பிக்கிறது. அங்கே பின்கதவு என்று ஒன்று இல்லை. சுத்திகரிப்பு மற்றும் மன்னிப்புக்காக இயேசுவின் மரணத்தை நம்புவதன் மூலம் அந்த வாசலின் வழியாய் எவரும் பிரவேசிக்கலாம். இந்த மறுரூப அனுபவத்திற்கு வேதம் கொடுக்கும் பெயர் ரட்சிப்பு. உங்கள் சாதி மற்றும் சமூக சூழ்நிலை அல்லது இனநிலை அல்லது மற்றவர்களின் நிலை ஆகியவை சமத்துவத்திற்கு காரணிகள் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இயேசுவை குறித்த வேதத்தின் சாட்சியை நீங்கள் உங்கள் இருதயத்தில் நம்புகிறீர்களா? அப்படியானால் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இயேசுவின் மூலம் மன்னிப்பு என்னும் வேதத்தின் செய்தியை நீங்கள் நம்பினீர்கள் என்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆதாரம் உள்ளது? கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி யாருக்கு அவசியப்படுகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? அன்பான தகப்பனே, நீர் இயேசுவை மரிக்க ஒப்புக்கொடுக்கும் அளவுக்கு உலகை நேசித்ததற்காக என் இதயம் மகிழ்ச்சி அடைகிறது. உம்முடைய குடும்பத்தில் என்னையும் இணைத்ததற்காய் உமக்கு நன்றி.